எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோல இந்த ஸ்டீராய்டு மருந்துகள் பத்தி பார்க்க போறோம். இந்த ஸ்டீராய்டு மருந்துகள் இரண்டு விதமா இருக்கு. ஒன்னு வந்து அனபாலிக் ஸ்டீராய்டு அப்படின்னு சொல்லிட்டு உடற்பயிற்சி செய்யறவங்க, முக்கியமா இந்த இளைஞர்கள் வந்து இதை எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப பம்ப் பண்ணி பாடி பில்டிங் பண்றதுக்கு யூஸ் பண்றது அனபாலிக் ஸ்டீராய்டு வகை மருந்துகள். இன்னொரு வகையான மருந்துகள் இருக்கு, கார்டிகோ ஸ்டீராய்டு வகை மருந்துகள். இந்த கார்டிசால் மருந்துகள் வந்து உடம்புல இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கும். சோ இந்த மருந்துகள் குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்டீராய்டு அப்படிங்கறதே நம்ம உடம்புல நார்மலா சுரக்கக்கூடிய ஒரு நல்ல ஹார்மோன் அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம உடம்பே தயாரிக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னா அது இந்த ஸ்டீராய்டு தான். இப்ப இந்த ஸ்டீராய்டு எந்த இடத்துல தயாராகுது தெரியுங்களா? நம்ம உடம்புல வந்து சிறுநீரகம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த சிறுநீரகத்துக்கு மேல ஒரு தொப்பி போட்ட மாதிரி ரெண்டு உறுப்புகள் இருக்குங்க. இந்த ரெண்டு உறுப்புகள் பேர் தான் வந்து அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க நான் பெருசா வரைஞ்சிருக்கேன், ஆனா ரொம்ப குட்டியான தொப்பி தான் சிறுநீரகம், கிட்னி மேலேயே இருக்கக்கூடிய இந்த இரண்டு தொப்பிகள். சோ இந்த தொப்பிகள் தான் அட்ரினல் சுரப்பின்னு சொல்லுவோம். இந்த அட்ரினல் சுரப்பில இருந்து ஏகப்பட்ட ஸ்டீராய்டு ஹார்மோன்கள் சுரக்குது. இதுல வந்து மினரலோகார்டிகாய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டீராய்டு இருக்கு. அது வந்து நம்ம கிட்னிலேயே வந்து கரெக்டா ரெகுலேட் பண்றதுக்கு, யூரின் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனா அதை விட்டீங்கன்னா இன்னொன்னுதான் வந்து கார்டிகோஸ்டீராய்டு. நாம மெயினா மருந்தா உபயோகப்படுத்துறது இந்த கார்டிகோஸ்டீராய்டு. அதுவும் இங்க இருந்துதான் இந்த அட்ரினல் சுரப்பியோட நடுப்பகுதியில இருந்து சுரக்கக்கூடியதுதான் இந்த கார்டிகோஸ்டீராய்டு. இந்த ஸ்டீராய்டு ஹார்மோனோட மெயினான வேலை என்ன தெரியுங்களா? நம்ம உடம்புல எப்பதான் வந்து வீக்கம் உருவாகுதோ அந்த வீக்கத்தை குறைக்கும். எப்பதான் வந்து ஒரு பிரச்சனை வருதோ அப்ப அதை எதிர்த்து போராடக்கூடிய இயற்கையான ஹார்மோன் கார்டிகோஸ்டீராய்டு. சோ இந்த இயற்கையான போர் வீரனை நாம வந்து செயற்கையா உருவாக்குறோம், ஒரு ஸ்டீராய்டு மருந்தா உருவாக்குறோம். சோ இந்த போர் வீரன் எங்க போய் வேலை செய்யறாரு, எந்தெந்த இடத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கை மூட்டுகள் சின்ன சின்ன ஜாயிண்ட்ல எல்லாம் வரக்கூடிய ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வியாதி இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து மூட்டுக்கு மூட்டு வீங்கும். சோ அந்த மாதிரி வீங்கும் போது அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு கார்டிகோஸ்டீராய்டு மருந்துகள் பயன்படுது. அதே மாதிரி நம்ம நுரையீரல் இருக்கு. நம்ம நுரையீரல்ல நிறைய அலர்ஜிகள் உண்டாகுது. அடிக்கடி நம்ம நுரையீரல்ல சுவாச பாதையில வந்து அலர்ஜி உண்டாகுது. சோ அந்த அலர்ஜி உண்டாக்கக்கூடிய பல்வேறு விதமான கெமிக்கல்கள் இருக்கு. அந்த அலர்ஜி உருவாக்கி அதனால நம்ம நுரையீரலுக்குள்ளார நிறைய செக்ரீஷன்ஸ், நிறைய கபம் உண்டு பண்ணும். இந்த கபத்தை எல்லாம் வந்து சுரக்க விடாம செய்யறதுல இந்த கார்டிகோஸ்டீராய்டுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அதனாலதான் வந்து ஆஸ்துமா, அலர்ஜி, சளி தொந்தரவு ரொம்ப அதிகமா இருந்து சளி கட்டிக்கிட்டு இருக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்கள்ல டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஸ்டீராய்டு மருந்துகள் இருக்கும். அப்புறம் வேற எங்க ஸ்டீராய்டு மருந்துகள் உபயோகப்படுது? இப்போ நம்ம தோல் இருக்கு பாத்தீங்களா, நம்ம தோல்ல வந்து சில சமயம் வந்து எக்ஸிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான தோல் வெள்ளையாகி தடிச்சு போறது அப்படிங்கிறது ஏற்படும். சோ இந்த மாதிரி எக்ஸிமா எதனால ஏற்படுதுன்னா, இதுவுமே நம்ம உடம்புலயே இருக்கக்கூடிய வீக்க அணுக்கள், தடுப்பு சக்தி செல்கள் போய் தோல் மேல ஆக்ஷன் பண்றதுனால உருவாகக்கூடிய எக்ஸிமான தோல் தடிச்சு போறது. சோ இந்த மாதிரி எக்ஸிமா ரொம்ப அதிகமா இருக்கும்போது ஸ்டீராய்டு மருந்துகள் உபயோகப்படுது. அதே மாதிரி ரத்தத்துல ஏற்படக்கூடிய வீக்கம், ரத்தத்துல வந்து மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் அப்படின்லாம் சில பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப அரிதாதான் ஏற்படும். சோ ரொம்ப பிரச்சனை அதிகமாகும் போது அங்கேயுமே வந்து நம்ம ஸ்டீராய்டு மருந்துகள் யூஸ் பண்றோம். சோ இந்த ஸ்டீராய்டு மருந்துகள் யூஸ் பண்ணக்கூடிய இடங்கள் இதுதான்: அலர்ஜி, ஆஸ்துமா, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு ஜாயிண்ட் பிரச்சனை, ஜாயிண்ட் வீக்கம், தோல் வியாதிகள், முகத்துல இருந்து கால் வரைக்கும் எல்லா தோல் வியாதிகளுக்குமே பொதுவா இந்த ஸ்டீராய்டு கிரீம் போட்டா உடனே வந்து அந்த தோல் தடிமன் ஆகிறது, வெள்ளை ஆகிறது போன்ற எல்லா விஷயங்களும் ஸ்டீராய்டு போட்ட உடனே குறையும். அதே மாதிரிதான் இங்க ஆஸ்துமாலையும் ஸ்டீராய்டு போட்ட உடனே அந்த ஆஸ்துமாவோட வீசிங் தொந்தரவு குறையும். அதே மாதிரி கை கால்கள் ஜாயிண்ட் வலி, மூட்டு வலிகளும் வந்து நல்லாவே குறையும் ஸ்டீராய்டு போட்டா. ஆனா இவ்வளவு நன்மைகள் இந்த ஸ்டீராய்டு தருதே அப்படின்னு நினைச்சு நீங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணவே முடியாது. இது கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த மருந்துகள் மிஞ்சி போனா 4 நாள் 5 நாள் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது டிசைட் பண்றது உங்களோட மருத்துவராக தான் இருப்பாரு. ஏன்னா இதுக்கு நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கு. 5 நாளுக்கு மேல போகும்போது என்னென்ன பக்க விளைவுகள் வருங்கிறத நான் சொல்றேன். அதே மாதிரிதான் இளைஞர்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த அனபாலிக் ஸ்டீராய்டு, அந்த ஸ்டீராய்டு வந்து இங்க உற்பத்தி ஆகுறது இல்ல. அனபாலிக் ஸ்டீராய்டு டெஸ்டோஸ்டிரான் தான் மெயினா யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து விரைப்பைகள், டெஸ்டிஸ்ல இருந்து உருவாகக்கூடியது அனபாலிக் ஹார்மோன். இது வந்து ஆரம்பத்துல வந்து மசிலுக்கு நல்ல ஒரு தசைகளுக்கு பயங்கரமான ஸ்ட்ரென்த் கொடுக்கும்.
அதே சமயம் இது நல்லா அந்த ஃபீலிங் கொடுக்கறதுனால பசங்களா வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க, அபியூஸ் பண்ணுவாங்க. அவங்களா போய் மெடிக்கல்ல வாங்கி அபியூஸ் பண்றது ரொம்ப ஜாஸ்தி. இந்த அனபாலிக் ஸ்டீராய்டு இதுவுமே ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது, கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ண முடியும். இது ஓவரா யூஸ் பண்ணும்போது இதுக்கும் நிறைய பக்க விளைவுகள் இருக்கு. சோ அடுத்து என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த பக்க விளைவுகள் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து உடல் எடை கூடுறது. இது கொஞ்ச காலம் நம்ம ஸ்டீராய்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அப்பவே வந்து உடல் எடை தானா அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு ஸ்டீராய்டு மருந்துகள் யூஸ் பண்றது ஒரு மிக முக்கியமான காரணம். அப்புறம் மூஞ்சிலாம் வந்து பஃபியா இருக்கும், பஃபினஸ் ஆஃப் த ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். முகம் வந்து வீக்கமா இருக்கும். மூடு சேஞ்சஸ் பயங்கரமா இருக்குங்க. அதாவது மூட் அப்படின்னா ஒரு சமயம் பயங்கரமா சந்தோஷமா இருப்பாங்க, திடீர்னு அடுத்த சமயம் பயங்கரமா கோவப்படுவாங்க, திடீர்னு அடுத்த சமயம் இன்னும் பயங்கரமா சேடா சோகம் ஆயிடுவாங்க. இப்படி மூடு அடிக்கடி பயங்கரமா ஸ்விங் ஆகும். இதை நல்லாவே அவங்களாலேயே உணர முடியும். அவங்களையும் மீறி கண்ட்ரோல் இல்லாம இந்த மூடு மாறுறத அவங்க உணர முடியும். இது மூட் ஸ்விங் இன்னொரு முக்கியமான சைடு எஃபெக்ட். அடுத்து 4வது வந்து தூக்கம் வர்றது ரொம்பவே குறைஞ்சு போயிடும். இந்த ஸ்டீராய்டு மருந்துகள் சாப்பிட ஆரம்பிச்சோம்னா தூக்கம் வர்றது குறைஞ்சு போயிடும். அப்புறம் இந்த தோல் வியாதிகளுக்கு நம்ம வந்து இந்த ஸ்டீராய்டு மருந்துகள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நாளடைவில் அந்த தோல் வந்து அப்படியே வறண்டு போய் ரொம்ப மெல்லிதான மாதிரி ஆயிடும். தின்னிங் ஆஃப் ஸ்கின் சொல்லுவோம். தோல் வியாதிகளுக்கு ரொம்ப அதிகமா நம்ம ஸ்டீராய்டு யூஸ் பண்றது அப்படிங்கறத அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி நிறைய ஸ்டீராய்டு போட்டுக்கிட்டே இருந்தோம்னா முகத்துல முகப்பரு வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கிறது. அக்னின்னு சொல்லிட்டு முகப்பரு அதிகமா வரும். அப்புறம் ஸ்டீராய்டோட இன்னொரு சைடு எஃபெக்ட் முடி நிறைய முளைக்கும். சம்பந்தமே இல்லாம திடீர்னு நிறைய வெவ்வேறு உடம்போட வெவ்வேறு பகுதிகளில் முடி முளைக்கும். அப்புறம் 7வது இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம், நம்மளோட ரத்த சர்க்கரை அளவு, ரத்த அழுத்த அளவுகள், இது ரெண்டுமே அப்படியே மாறுபாடாகும். ரொம்ப நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஸ்டீராய்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா என்ன ஆகும்னா மெயினா வந்து சர்க்கரை அளவுகள் கூடும். சோ இதை வந்து நம்ம தவிர்க்கணும்னா ஸ்டீராய்டு நிறுத்தினாதான் தவிர்க்க முடியும். அதே மாதிரி பிபி அளவுகள், நம்ம ரத்த அழுத்த அளவுகளும் மிக அதிகமாகும். ஸ்டீராய்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது பாட்டுக்கு ஒரு பக்கம் கண்ட்ரோலே இல்லாம சுகரும் பிபியும் ஏறிக்கிட்டே போகும். சோ இது வரைக்கும் ஒரு 8 விளைவுகள் பக்க விளைவுகள் சொன்னா இன்னொரு மிக முக்கியமான பக்க விளைவு நம்மளோட தடுப்பு சக்தியை கம்மி பண்ணி தான் நம்மளுக்கு பல நன்மைகளை இந்த ஸ்டீராய்டு தருது. இப்ப ஆஸ்துமா, அலர்ஜி அப்படிங்கிறது நம்ம உடம்போட தடுப்பு சக்தி தான். ஆனா அந்த தடுப்பு சக்தியை குறைக்கிறது மூலமா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை குறைக்கிறது இந்த ஸ்டீராய்டு மருந்துகள். சோ அதனால நம்ம தடுப்பு சக்தி உடம்பு ஃபுல்லா குறைஞ்சு போயிடுது. சோ அப்படி தடுப்பு சக்தி உடம்பு ஃபுல்லா குறையும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புல தொற்றுக்கள் வரதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாயிடுது. எந்த தொற்று வேணா ஏற்படலாம், நம்ம உடம்போட எந்த பகுதியில வேணாலும் தொற்று ஏற்படலாம். எதனால? நம்மளுக்கு தடுப்பு சக்தி குறைஞ்சு போயிடுச்சு ஸ்டீராய்டு மருந்து சாப்பிடறதுனால. சோ குறைந்த காலத்துக்கு நம்ம ஸ்டீராய்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் இது வரைக்கும் சொன்ன பிரச்சனைகள் வரும். இதே நீண்ட காலம் நம்ம ஸ்டீராய்டு யூஸ் பண்றோம் அப்படின்னா பிரச்சனை இன்னுமே ஜாஸ்தி ஆகும். நீண்ட நாட்கள் யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள்லாம் வீக் ஆயிடும், எலும்பு தேய்மானம் ஏற்படும், எலும்புகள் கரைஞ்சு போறதுனால ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை எலும்புகளுக்கு ஏற்படும். எலும்பு தேய்மானம், இது எலும்பு தேய்மானம் மிக அதிகமாகி ரொம்ப தசைகள்ல வீக் ஆகி சோ அதனால எலும்புகள் உடைஞ்சு அடிக்கடி பிராக்சர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாகுது. அதே மாதிரி குழந்தைகளே நம்ம அதிகமா ஸ்டீராய்டு யூஸ் பண்றோம் அப்படின்னா குழந்தைகளோட வளர்ச்சியே குறைஞ்சு போயிடுது. சோ அதனால நம்ம குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அதிகமா ஸ்டீராய்டு மருந்துகள் வாய் வழியா எடுத்துக்கிறது அப்படிங்கறத மேக்சிமம் அவாய்ட் பண்ண தான் பார்க்கணும். அதை வந்து நம்ம இன்ஹேலரா யூஸ் பண்ணலாம். ஆஸ்துமாவுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது அதை இன்ஹேலரா யூஸ் பண்ணலாம். அது இங்கே மூக்குல மட்டும் தான் வந்து ஆக்ஷன் இருக்கும், லோக்கலா தான் ஆக்ஷன் இருக்கும். நம்ம உடம்பு முழுக்க அந்த மருந்து போய் கலக்க போறது இல்லை, அதோட டோஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா வாய் வழியா நம்ம ஒரு மாத்திரையா இந்த ஸ்டீராய்டை சாப்பிடும்போது பல பிரச்சனைகள் இந்த மாதிரி உண்டாகும். ஈவன் குழந்தைகள்ல வந்து சீக்கிரமா வந்து சர்க்கரை வியாதி, குழந்தைகள்லயே சர்க்கரை வியாதியை வர வைக்கக்கூடிய தன்மை இந்த ஸ்டீராய்டு மருந்துகளுக்கு உண்டு. பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் கண்கள்ல வந்து இந்த கட்டராக்ட் தொந்தரவு ஈஸியா வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது. கட்டராக்ட் கண் புரை வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது ஸ்டீராய்டு நம்ம சாப்பிடும்போது. சோ அதே மாதிரி இந்த அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் நம்ம உடம்பு ஏற்றத்துக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த அனபாலிக் ஸ்டீராய்டு மருந்துகளுக்கும் நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கு. பொதுவா இது வந்து ரொம்ப கம்மியான டோஸ் தான் இந்த ஸ்டீராய்டு கொடுப்பாங்க. ஆனா பசங்க வந்து இது வந்து கிட்டத்தட்ட 100 மடங்கு அதிகமா வந்து டோஸ் கொடுத்த டோஸோட அதிகமா எடுத்துக்குவாங்க. ரொம்ப காமன் இந்த அபியூஸ். இதனால என்னென்ன பிரச்சனைகள், இதுவும் முகத்துல அக்னி வரும். இதோட முக்கியமான விஷயம், நார்மலா உடம்புல சுரக்கக்கூடிய அந்த டெஸ்டோஸ்டிரோன், ஆண்களுக்கான அந்த ஹார்மோன் சுரக்கிறதே கம்மியாயிடும். சோ இப்படி கம்மி ஆகும்போது என்ன ஆகுது,
பிரஸ்ட் growth, மார்பகம்லாம் வளர ஆரம்பிக்கும். இந்த முடி கொட்டுதல் இருக்கும், சொட்டையாகும், ஸ்பெர்ம்களோட எண்ணிக்கையே குறையும் ஆண்களுக்கு. இது வந்து எதிர்காலத்துல பெரிய அளவுல பிரச்சனைகளை வர வைக்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. சோ அதனால ஸ்டீராய்டு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 5 நாள் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மேல வந்து டக்குன்னு நிறுத்தவும் கூடாது. அது வந்து மெதுவா தான் நிறுத்தணும். அதுக்கு வந்து டாக்டர் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க எப்படி மெதுவா நிறுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு. சோ அதை ஃபாலோ பண்ணி தான் நிறுத்தணும். சோ ஸ்டீராய்டு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒரு இயற்கையான ஹார்மோனா இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா என்னைக்கு நம்ம செயற்கையா ஸ்டீராய்டு எடுத்துக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம கொரோனா காலத்துல இந்த ஸ்டீராய்டு நிறையவே யூஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஏன்னா அப்ப வந்து உயிர் காக்கும் மருந்தா இந்த ஸ்டீராய்டு இருந்துச்சு. நம்ம நுரையீரலில் ஏற்படக்கூடிய அந்த வீக்கத்தை குறைக்கிறது அந்த நேரத்துல ஸ்டீராய்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. சோ இந்த மாதிரி ஸ்டீராய்டுக்கு நிறைய நல்ல தன்மைகள் இருக்கு. அதனால ஸ்டீராய்டு பார்த்து பயப்படவும் கூடாது. அதே சமயம் ஸ்டீராய்டு நம்மளா யூஸ் பண்றது மிக மிக தப்பு. சோ இந்த வீடியோ குறித்த விழிப்புணர்வு எல்லாருக்கும் போய் சேரணும். கண்டிப்பா பசங்களுக்கு போய் சேரணும். சோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.